ஃபாரின்ல வேலை பார்க்குற இந்தியர்களுக்கு ஒரு மேஜர் அப்டேட் தான் ஆர்பிஐ குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், அதே மாரி பாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற என்ஆர்ஐ அண்ட் ஓசிஐக்கு இப்போ ஆர்பிஐ குடுத்த இந்த ஒரு அப்டேட் வந்து பெரிய ரிலீஃபா இருக்கும் அப்படின்ற மாரி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு நியூ ரூல், அதாவது இந்த நியூ டிசிஷன் ரீசன்னால இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மட்டும் இல்லாம, அதாவது இந்தியாவுல என்ஆர்ஐ, ஓசிஐ இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கிற மணிய ஃபாரின் கண்ட்ரிக்கு திரும்ப எடுத்து செல்றது ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு மெத்தட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ ஆர்பிஐ கொடுத்த அப்டேட் இருக்கு. அப்படின்னா ஆர்பிஐ என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் குடுத்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்த சேஞ்சஸும் இத விட பெட்டரா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்டா இருக்கும், எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்தியாவுடைய மார்க்கெட்டுக்கு இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஆர்பிஐ என்ன அப்டேட் குடுத்திருக்காங்க, அதாவது என்ன நியூ ரூல் வந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ஆர்ஐயா இருக்கட்டும், ஓசிஐ இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், இந்தியாவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்போ அவங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் பேங்கிங் ப்ரொசீஜரா இருக்கட்டும், கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் ப்ராசஸா இருக்கும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஒரு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயமாவுமே வந்து பார்த்தாங்கன்னு சொல்லலாம். சில டைம்ல வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றத விட பேப்பர் ஒர்க் கம்ப்ளீட் பண்றது பெரிய சேலஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா இப்போ ஆர்பிஐ எடுத்த இந்த ஒரு அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னா, ஆர்பிஐ இப்போ டெசிக்னேட்டட் ரீபார்ஷியபிள் ரூபி அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு நியூ ஃபெசிலிட்டிஸை அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மூலியமா என்ஆர்ஐ இருக்கட்டும், ஓசிஏ இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூபி அக்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அந்த அக்கவுண்ட் மூலியமா ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதே மாதிரி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். பின்னாடி அந்த மணிய திரும்ப ஃபாரினுக்கு நம்ம எடுத்து, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த அப்டேட்ல வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்மூத்தா ஆக்குறதுக்காக ஆர்பிஐ இந்த ஒரு அப்ஜெக்டிவ கையில எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லோ, அதே மாரி இந்த ரீபாட்ரியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே இந்த ஒரு வேர்ட் வந்து ரொம்பவே கன்ஃப்யூஷனா இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டா இருக்கட்டும், டிவிடெண்டா இருக்கட்டும், அதே மாரி ஸ்பெஷல் கெயின்ஸா இருக்கட்டும், என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ்லாம் வரும் இல்லையா? நெறைய ரிட்டர்ன்ஸ் வரலாம். ஸோ கெயின்ஸ் வரும். அதே மாதிரி சேல் ப்ராசஸ், இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே வந்து திரும்பவும் ஃபாரின் கண்ட்ரிக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ப்ராசஸ் தான் இந்த ரீபார்ஷியன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் துபாயா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், யுஎஸ்ஸா இருக்கட்டும், இல்ல சிங்கப்பூர், இந்த மாதிரி நீங்க இந்த மாரி பிளேஸஸ்லாம் நீங்க வேலை பார்த்துட்டு ஒரு என்ஆர்ஐ இருக்கலாம். ஸோ இவங்கலாம் வந்து இந்தியாவுல வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவங்க இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்ல அவங்க ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஷேர்ஸ வந்து சேல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்ட தன்னோட ஓவர்சீஸ் பேங்க்குக்கு வந்து அவங்க வந்து அனுப்பணும். அவங்க என்ஆர்ஐ இருந்தா என்ஆர்ஓ அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க, இல்ல என்ஆர்இ அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஓவர்சீஸ் பேங்க்குக்கு வந்து அனுப்பணும். அப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வந்து இனிமே ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி ஹேசில் ஃப்ரீயா இருக்கிறதுக்காகவும் இந்த அப்டேட்ட வந்து, அதாவது இந்த ஒரு அப்ரோச் வந்து ஆர்பிஐ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ சொல்ற இந்த ஒரு மெசேஜா கூட இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு டிசிஷன் வந்தாச்சு. இந்த ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் என்ஆர்ஐக்கும் ஓசிஐ இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன மாதிரியான பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஒரு நியூ ரூல்ல ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கன்வீனியன்ஸ் தான். அதாவது ஏன் அப்படின்னா, நிறைய என்ஆர்ஐஸை பொறுத்தவரையும் இந்திய மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஆசைப்பட்டாலும் அவங்க இந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க இல்லையா? ஸோ டாக்குமெண்டேஷன் இருக்கட்டும், அப்ரூவல் ப்ராசஸா இருக்கட்டும், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டைம் கன்சியூமிங் காரணமா வந்து ரொம்ப டிலே ஆச்சு, ரொம்ப வந்து டைம் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கன்வீனியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த ப்ராசஸ் மூலியமா ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகுறதுனால இந்த பார்ட்டிசிபேஷனுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பர்டிகுலரா லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனை பார்க்குற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் growth ஸ்டோரியில டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ற சான்ஸுமே வந்து அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. அதாவது ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணியை
இந்தியாவுடைய எக்கனாமிக் குரோத்தோட கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு சான்ஸ் தான் வந்து இப்போ இந்த ஆர்பிஐ கொடுத்த அப்டேட் மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ நான் முன்னாடியே சொன்ன மாரி ஆர்பிஐ இதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்ன டிசிஷன்னா இந்த அனௌன்ஸ்மென்ட் மட்டும் இல்லாம ஆர்பிஐ இப்போ ரீசென்ட்டா இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது லிஸ்டட் இந்தியன் கம்பெனிஸ்ல என்ஆர்ஐ இருக்கட்டும், ஓசியா இருக்கட்டும் இவங்கலாம் வந்து அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய இந்த கம்பெனிஸ்ல வந்து லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இயர்லி இண்டிவிஜுவல் இன்க்ரிமெண்ட் வந்து லிமிட் வந்து 5% இருந்துச்சு. இப்போ அது வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் என்ஆர்ஐ ஓசிஐ இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து 10% இருந்துச்சு. இப்போ அதை 24% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் பேஸ்டு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்திய கம்பெனிஸ்ல இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த மாதிரி சான்சஸ்லாம் இன்னும் அதிகமாக தரணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ இந்த ஒரு முடிவையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மூவ் வந்து ஃபியூச்சரில் ஃபாரின் இன்ஃப்ளோஸை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசிஷன் மூலமா இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் பெனிஃபிட் இருக்காது. கண்டிப்பாக நம்மளுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸுக்கும் ஒரு க்ரோத்துக்கான ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக வந்து தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஃபாரின் கேபிட்டல் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் லிக்விடிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். கம்பெனிஸும் வந்து அடிஷ்னலாக ஃபண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்ஸில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இன்னும் அட்ராக்டிவ் அந்த மாதிரி டெஸ்டினேஷன் வந்து மாறுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்பாக தான் இந்த ஒரு டிசிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு ஆர்பிஐடைய லேட்டஸ்ட் டிசிஷன் வந்து என்ஆர்ஐக்கும் ஓசிஐ இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு மேஜர் பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்தாலும் ஸோ இந்த நியூ ரீபாச்சபிள் ரூபி அக்கௌண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து சிம்பிளிஃபை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை ரொம்பவே ஈஸியாக ஆக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் ஃபியூச்சரில் இந்தியா மார்க்கெட்டுக்கு அதாவது நம்மளுடைய இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு அதிகமான ஃபாரின் மணி வருமா அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எஃப்ஐஐயை பொறுத்த வரையும் இதனால அதிகமாக வருவாங்களா, இல்லை என்ஆர்ஐ வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா, ஃபாரின் கரன்சி நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ நமக்கு இந்தியாவுக்கு இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.